ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து என்னென்ன ஃபிஷஸ் வச்சுருக்கேன், ஸோ எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறேன், எந்த மாதிரி செட்டப்பில் வச்சுருக்கேன், ஸோ எந்த மாதிரி டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுன்னா எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், அதை பற்றி அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி என்னென்னா ஒரு ஆசை என்னென்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸாட்டிக் கப்பி, ஸோ ஏதோ நல்லா எல்லாம் டிஃப்ரெண்ட் லைனேஜ் கப்பி வச்சுருக்கணும், இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டாக வளர்த்தணும் தான் எல்லாத்துக்குமே ஆசை. எல்லாருக்குமே இன்றைக்கி ஆசை அதுதான் இருக்குது. ஸோ அப்படி வந்து ரொம்ப நல்லா ஒரு குவாலிட்டியான ஃபிஷ், நல்லா ஒரு புது விதமான ஃபிஷ் வளர்த்தும் போது என்ன எக்ஸாட்டிக் லைனில் வளர்த்தும் போது என்னென்னா நார்மலாக வளர்த்துறதோட ரொம்ப கேர் கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்னென்னா ப்ரோ நான் நல்லா தான் ப்ரோ நார்மலாக வச்சுருக்கேன், ஸோ எக்ஸாட்டிக்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப தாங்க மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களுக்கு என்னென்னா இந்த எக்ஸாட்டிக் பீஸை பொறுத்த வரைக்கும் அதாவது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளைமேட் மாறிச்சுனாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அதான் நார்மல் கப்பீஸ்க்கு அப்படி இல்லை, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, அதாவது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் வாங்குறீங்க இல்லை ஒரு 5 பேர் வாங்குறீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வைக்கும்போது என்னென்னா இப்போ ஒரு வீட்லேயே எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிளைமேட் மாறுதோ இல்லை ஏதோ ஒன்று வரும்போது என்னென்னா ஒருத்தருக்கு சளி பிடிக்கும். ஸோ ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தோன்னா என்னென்னா அந்த ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த சளி காய்ச்சல் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் வந்து சரியாகும். அதே மாதிரி தான் இந்த மீனுங்களுக்குமே இப்போ ஒரு டப்பாவில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 10 மீன் 20 மீன் விட்டுருக்கீங்கன்னா அது ஸோ ஒன்றுக்கு டிசீஸ் வந்தாலுமே என்னென்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் வந்துடும், எல்லா மீனுக்குமே டிசீஸ் வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க முடியும் அந்தளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. ப்ரோ எனக்கு வந்து நோய் வந்துச்சுன்னா அதாவது மெடிசன் கொடுத்தா சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது சில டிசீஸ் அதாவது பேசிக் லெவலில் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்தோடனே சரியாயிருங்க. அதே மாதிரி மீனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், நீங்கள் வச்சுருக்க தண்ணி நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு இது ரெண்டும் தான். தண்ணி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வாட்டர் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு மீனுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஓகேங்களா. ஓல்டு வாட்டர்னா என்னென்னா இந்த நான் சொல்கிறது என்னென்னா அந்த அழுக்கு தண்ணி அந்த மாதிரிலாம் சொல்லலைங்க. இந்த தண்ணி வந்து தெளிவாக இருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியினுடைய அதாவது ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதமாக அதாவது இதுலேயே மீண்டும் 6 மாதம் தண்ணி ட்ரை ஆயிருங்க. ட்ரை ஆக டாப் அப் மட்டுமே பண்ணிகிட்டு இருப்போம், மற்றபடி உள்ளுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் நினைப்பீங்க, இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்கே தாங்க. அந்த கீழே அதெல்லாம் அழுக்கு மாதிரிலாம் இருக்கு இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆல்கே தான். ஸோ இப்படி வச்சுருக்கும்போது என்னென்னா மீன் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஓகேங்களா. நம்ம நினைக்கிறோம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பாலே பாருங்கள், இது வந்து ஒயிட் டெக்ஸோட குட்டின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நான் இது வந்து 2 மாதமாக தண்ணி வந்து சுத்தமாக இப்போ தான் தண்ணி டாப்அப் பண்ணேன், நேற்று தண்ணி டாப்அப் பண்ணேன். இது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னென்னா இது வந்து அழுக்கு தண்ணின்னு நினைப்போம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அழுக்குலாம் இல்லைங்க. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். ஆனால் அந்த க்ரீனிஷ் வாட்டர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசம் பிடிச்ச தண்ணின்னு சொல்லுவோம். கீழேயுமே அழுக்கு இல்லைங்க. ஸோ இது வந்து பாதாம் லீஃபு, ஸோ இதுதான் பாருங்க அம்மா எப்பயோ போட்ட பாதாம் லீஃப் தான். ஸோ அது அப்படியே மக்கி கிடக்கும், ஓகேங்களா. இது வந்து எந்த மீனுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து காற்று தேடுறது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லா மீனுமே உள்ளதான் மேக்ஸிமம் இருக்கும். ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி எந்த மாதிரி லெவலில் மாற்றணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கண்டினியூஸாக மீன் இறந்துகிட்டே இருக்கும் ஒரு டப்பாவில். ஸோ அந்த டப்பாவில் வந்து தண்ணி ஸ்மெல்லு வரும். ஸோ அப்போ மட்டும் ஃபுல்லாக மாற்றிடுங்க, ஓகேங்களா. வேறு வழி இல்லை, அப்போ ஃபுல்லாக மாற்றி தான் ஆகணும், ஓகேங்களா. அப்போ மட்டும் ஃபுல்லாக மாற்றுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. நான் மருந்து கொடுத்தா சரியாயிருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா டிசீஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஓவராக டிசீஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மருந்து கொடுத்தா சரியாகாதுங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொன்றையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் அந்த மாதிரி பிளான்ட் வச்சா தான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி பிளான்ட்ஸ் நான் CO2 பிளான்ட்ஸ் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது மீனுங்களுக்கு, ஓகேங்களா. சும்மா அந்த ஃபாக்ஸ்டைல் அதே வச்சுருக்கிறது கட்டு இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வச்சு பாருங்கள், ரொம்ப 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 நல்லது. இப்போ இந்த மீன் இருக்கா, ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் செத்து போயிருங்க. ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா என்னடா பார்க்க சூப்பராக தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக தாங்க இருக்குது. பட் என்னென்னா இது வந்து வயசாகிடுச்சு, ஓகேங்களா. அந்த கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகிடுச்சு. ஒரு மீன் இறக்கிறதுக்கான அறிகுறி இதுதாங்க, ஓகேங்களா. கலர் ஃபேட் ஆகும், அதோடைய ஹெல்த் ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் மாற்றம் வரும், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தா பெரிய காப்பி சின்ன காப்பி மாதிரி தெரியுங்க. ஆனால் அந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு 7 மாதமே என்னமோ இருந்துச்சு, எங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 மாதம் பக்கம் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ மொத்தம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு மேலே தான் இருக்கும் இந்த கப்பியோட இது. ஸோ முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் அசால்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு கப்பியெல்லாம். பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் வரதே பெரிய விஷயமா தான் இருக்குது. 1 வருஷம் 1.25 வருஷம் இருந்துச்சுனாலே அது சூப்பரான கப்பி, ஓகேங்களா. ஸோ இதனுடைய குட்டியை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். ஸோ அதனுடைய குட்டியே என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அது 4 மாதம் இருக்கும் இந்த குட்டி வந்து, ஓகேங்களா. ஸோ இந்த குட்டியை பாருங்கள் இப்போ சின்ன சைஸில் தான் இருக்குது. ஏன்னா குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கப்பிக்கும் அந்த கப்பிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், ஓகேங்களா. அந்த குவாலிட்டி பாருங்கள், சின்னதாக இருக்கும்போது டார்க் கலரில் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அப்படியே பெருசாகி அப்படியே அதுவும் இது போன மாதமும் நல்லா இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு
இப்போ அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 டேஸில் இன்னொரு 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இதாயிரும். பட் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த கப்பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் ஸ்பேன் கம்மி தான், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே தெரிஞ்சிருச்சு, ஓகே இந்த மீன் அவ்வளோதான் அப்படின்ட்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு அடல்ட் சைஸ் கப்பி வாங்கினா ஏன் வேகமாக இறக்குதுன்னா காரணம் இதுதாங்க, ஓகேங்களா. ஏஜ்டாகி அது இறந்துடும். உங்கள் வீட்டுக்கு வந்து 4 மாதம் 3 மாதத்தில் இறக்குதுன்னா நிறைய பேர் ப்ரீடிங் சைஸாக தான் கேட்பாங்க. ப்ரோ எனக்கு சைஸ் பெருசாக பார்த்து அனுப்பிச்சுடுங்க அப்படின்பாங்க. இந்த பெருசாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதான் நிலமைங்க, ஓகேங்களா. பட் இது ஓகே, இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 குட்டி இப்போ வரைக்குமே என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை தான். பட் ஆனால் லைஃப் ஸ்பேன் அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் கப்பி இறக்குதுன்னா இதுதான் காரணம், ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துலேருந்து வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 8 மாதம் வளர்ந்துருக்கும். உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 5 மாதம் இருந்தாவே அது பெரிய விஷயம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். அதாவது லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி இந்த கப்பீஸ்க்குலாம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. நானுமே இந்த தப்பெல்லாம் பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி ஒரு கப்பீஸ் வச்சுருக்கோமா, ஸோ தண்ணியெலாம் பாருங்கள் இப்படிலாம் இருக்குது. நல்லா சூப்பராக தண்ணி தெளிவாக தான் இருக்குது. ஆனால் தெளிவாக இருக்கும்போது என்னென்னா அந்த அடியில் நிறைய வேஸ்ட் இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதை வந்து என்னென்னா சுத்தம் பண்ணணும்னு நினச்சி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா தண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படி மாற்றிடுறாங்க, இன்க்ளூடிங் நானும் தான் அப்படி நினைக்கிறேன். ஸோ அப்படி மாற்றும் போது என்னென்னா மீனுக்கு வந்து டிசீஸ் வந்துடுதுங்க, ஓகேங்களா. தண்ணி நம்ம எந்த அளவுக்கு நல்லா அந்த இதாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு மீனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி நம்ம மாற்றணும்னு நினச்சதோன்னு மாற்றுறோம்னா மீனுக்கு வந்து டெத் ஆயிடுது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் நான் மீன் வச்சுருக்கேன்னா, ஸோ இந்த டப்பாவில் சூப்பராக மீன் இருக்குடா, எனக்கும் தெரியுது இந்த டப்பாவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. குட்டிங்க பாட்டு குட்டி போட்டுட்ருக்கு, டப்பாவில் பார்த்து மீன் பாட்டுக்கு சூப்பராக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் இல்லை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து மீன் வாங்கும்போது என்னென்னா அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். பார்க்க வந்து எந்த குவாலிட்டி எல்லாமே சூப்பராக தாங்க இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டப்பாவில் பாருங்கள் குவாலிட்டி சூப்பராக இருக்கா. இதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டுகிட்டருந்து வாங்குறேன், இதே மாதிரி லைனேஜ் கப்பி தான், இதே வெரைட்டி கப்பி தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கொண்டாந்து இந்த டப்பாலே விடக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இந்த டப்பாவில் விடும்போது என்னென்னா ஒன்றா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லேயே வளர்ந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் நல்லா ஹில் ஸ்டேஷனில் இருக்கானுங்க. அவங்களுக்குலாம் அந்த ஊரில் ஒன்றுமே இருக்காது. இப்போ நான் வந்து அந்த ஊருக்கு போனேன்னா என்ன ஆகுனா எனக்கு தொண்டை கட்டிக்கும், சளி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஏதோ ஒன்று வரும். இது வந்து எனக்குன்ட்டு இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே வரக்கூடியது தான். ஸோ அப்போ என்ன ஆகுனா புதுசாக ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்த மீன் இதுக்குள்ளே விடும்போது என்னன்னா அந்த மீனுக்கு செட் ஆகாது. செட் ஆகாட்டி என்ன ஆகுனா உடனே டிசீஸ் வரும். டிசீஸ் வந்தால் என்ன ஆகுனா உடனே அந்த இறப்பு பிரச்சனை, இல்லாட்டி டிசீஸ் வந்ததுக்கப்புறம் அந்த மீன்லேருந்து இந்த மீன் கொட்டுறது, ஸோ இந்த மீன்லேருந்து அது கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோட்டல் டப்பாவே காலி பண்ணிடும். அந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டப்பாவே அழிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ அந்த மீன் விட்டதுனால தான் இந்த மீன்லாம் செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை நான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து மோஸ்ட்லி எடுப்பேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராவது கஸ்டமர் இருந்து வேறு எங்கேயாவது ஃபீஸ் ப்ரோ அங்கேருந்து எடுத்தோம் ப்ரோ சரியில்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது காரணம் இதுதாங்க, ஓகேங்களா. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நோய் இருக்கிற மீன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. காரணம் நம்ம இடத்துக்கு வந்து செட் ஆகலை. அது பட் நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒத்துக்க மாட்டோம். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வாங்கினா அந்த இடத்த குறை சொல்லணும் தவிர பட் ஏன்னா நான் பண்ண தப்புடா, நான் பண்ணதான் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தப்பு தான் பண்ணுறோம், ஓகேங்களா. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் அது மாதிரி பண்ணியிருக்கேன். மீன் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா விட்டுருவேன். கடைசியில் பார்த்தா ஒட்டுக்கா விட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனுக்கு எப்படி டிசீஸ் வருதுன்னு தெரியாது வந்துடும். ஸோ இதெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம அந்த ஒட்டுக்கா வளர்த்துறது தான், ஓகேங்களா. இதே உங்கள் இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு ஒரு 5 மாதம் 4 மாதம் உங்கள் இடத்துக்கு வந்து செட் ஆகிடுச்சு, எதுவுமே பிரச்சனையே இல்லை அப்படின்னா ஒட்டுக்கா ஆட் பண்ணலாம். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு ஆட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நல்லா வந்துட்டு இருக்க கப்பியில் திருப்பி எதுவும் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கெடுத்துக்காதீங்க நீங்களே, ஓகேங்களா. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ஸ் அந்த நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன், மீனுங்க வளர்த்தும் போது என்னென்னா க்ரோத்தே இல்லை அப்படின்லாம் நினைப்போம். நிறைய பேர் நிறைய காஸ்ட்லியான ஃபுட்டு தான் ப்ரோ போடுறேன் மீனுக்கு எந்த க்ரோத்துமே இல்லை அப்படின்ட்டு. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனோட சேர்ந்து அந்த சிம்ஸ் வளர்த்தி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கொடுக்குதுங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஸ் பாருங்கள், நான் எல்லா டப்புலையும் சிம்ஸ் வச்சுருப்பேன். சிம்ஸ் போகிறனால என்ன யூசேஜ்னா அந்த சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முட்டை வைக்கிங்க, ஓகேங்களா. முட்டை வைக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த அடியில் போகிற வேஸ்ட் இந்த பாசம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடும். சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிஷ்னல் யூசேஜுங்க. சிம்ஸ் வந்து நல்லா அந்த பாசத்தெல்லாம் விரும்பி சாப்பிடும். பாசத்தெல்லாம் சாப்பிடும்போது என்னென்னா மீனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மீனுக்கு வந்து என்னென்னா இந்த சிம்ஸ் வந்து அந்த பாசத்தை சாப்பிடும்போது என்னென்னா பாசமும் கண்ட்ரோல் ஆகுது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக முட்டையும் வைக்கும். அந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய முட்டை வைக்கிங்க. ரொம்ப எல்லா முட்டையும் சாப்பிடணுன்ட்டு இல்லை,
ஒரு கொஞ்சம் முட்டையை சாப்பிட்டுச்சுன்னா இந்த கப்பி வந்து வேகமாக வளரும். சிம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடும் ஆகிக்கும். அதாவது என்னதான் நம்ம முட்டையை சாப்பிட்டாலுமே ஒரு டைம் ப்ரீட் ஆகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 10 குட்டியாக சிம்ஸ் கிடச்சிரும். அதே சமயம் கப்பியும் நல்லா க்ரோத் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒட்டுக்க விட்டு வளர்த்தும் போது ரொம்ப அட்வான்டேஜுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொன்று, இந்த கப்பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துறோம். இப்போ செட் ஆகிடுச்சு, ஓகே ப்ரோ இந்த குட்டிலாம் போடுது ப்ரோ, அதை நான் குட்டி தனியாக எடுத்து வச்சு வளர்த்தலாமா இல்லை எப்படி ப்ரோ ஒட்டுக்காக விட்டு வளர்த்தலாமான்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் எல்லாத்தையும் கேட்குங்க. இப்போ நான் வந்து எனக்கு வந்து குட்டி எல்லாத்தையும் ஃபுல்லாக வளர்த்தணும் ப்ரோ. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபுல் பிளாக்கு ஒரு 50 குட்டி போடுதுன்னா எனக்கு 50 குட்டி வளர்த்தணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக வச்சு வளர்த்தனா பெஸ்ட்டுங்க. இல்லை ப்ரோ நான் சும்மா ஆசைக்கு தான் வளர்த்துறேன், எனக்கு ஒரு அப்படியே வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா ஒரு டைமுக்கு ஒரு 50 குட்டி போடுதுன்னா அதில் ஒரு 5-10 குட்டி நல்லா வளர்த்தலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு டப்பாவில் இல்லை எதில் இருந்தாலும் சரி லைவ் பிளான்ட் உள்ளே போட்டு வைங்க. ஃபாக்ஸ்டைல அதெல்லாம் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்ளான்ஸ் வெரைட்டி ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த இலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு ரொம்ப யூசேஜுங்க. இன்கேஸ் வாடிச்சுனாலும் எல்லாம் நல்லா மீனுங்களாம் விரும்பி சாப்பிடும். அது ஒரு ஃபுட்டு மாதிரி நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போ எல்லாருமே ஒரு இதை வளர்த்துன்னு நினைப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வெரைட்டி செட் ஆகும்? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் பிளாக்கு, இந்த ரெட் சில்லோடு, ஸோ அதுக்கப்புறம் இந்த டைகர் வெரைட்டி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் செட் ஆகும். இந்த அந்த அல்பினோ வெரைட்டிலாம் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண நினைப்போம், எல்லாருமே ட்ரை பண்ண நினைப்போம். ஆனால் எல்லாருக்குமே செட் ஆகாது. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப தண்ணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து மெயின்டைன் பண்ணும். பட் நம்ம என்னதான் சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை மேக்ஸிமம் யாரும் இது பண்ண மாட்டோம். நானே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டப்பாவில் பாருங்கள் அவ்வளோ கேர் எடுத்துகிட்டு இருக்குங்க. இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மீன் வளர்த்துறேன், ஒவ்வொரு டைமும் காமிப்பேங்க. ஆனால் அவ்வளோ கேர் எடுத்துகிட்டு இருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியாது. நான் இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன்னா கூட ஓகே இன்றைக்கி எந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகலையா, ஓகேடா இன்னைக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் தண்ணி ஊற்றுவேன். ரொம்ப பார்த்து ஊற்றுவேன். அது இந்த சில்னஸாக மாறும்போதெல்லாம் தண்ணியே மாற்ற மாட்டேன், ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதை கொஞ்சமாச்சும் வளர்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதே எது நான் நார்மல் கப்பிக்கெலாம் என்ன பண்ணுவேன்னா பார்க்கவே மாட்டேன். ஸோ அப்படி பாட்டு தண்ணி பாட்டு ஊற்றி விடுவேன், அது மேக்ஸிமம் எதுவுமே ஆகாது. ஆனால் அந்த எக்ஸாட்டிக் அந்த அல்பினோ வெரைட்டி கப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து மெயின்டைன் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒன்று ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மீன் வாங்கிட்டு வருவோம், ஒரு 10 குட்டி போட்டு அந்த மீன் செத்து போயிடும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அப்போ என்னன்னா அந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு அந்த மீனுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் வாங்கி விடணும்னு நினைக்கிறதோட அந்த மீனை வளர்த்துனதுக்கப்புறம் என்னென்னா இது வந்து ப்ளூ சில்வர்டுங்க. என்கிட்ட ஒரு 10 குட்டி என்னமோ இருந்துச்சு. ஸோ அதை வளர்த்துனேன் செம்ம. அதாவது இதுலேருந்து வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மீன் இறக்கவே இருக்காதுங்க. அந்த மீன் வந்து உங்களுக்கு பேரண்ட்டாக வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு அதை யாரும் கொடுத்துடாதீங்க. ஆனால் அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துலையே வளர்ந்த மீனால மேக்ஸிமம் இறப்பே வராது. நீங்கள் அது கிளைமேட் மாறினா என்ன இது பண்ணாலும் சரிங்க, அந்த மீனுக்கு மட்டும் டிசீஸே வராது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்கள் இடத்துக்கு வந்து மீன் குட்டி போட்டுருச்சு அப்படின்னா அந்த குட்டியை வளர்த்தி பெருசுப்படுத்தினதுக்கப்புறம் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையுமே வராதுங்க. ஓகேங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி மாற்றினாலும் சரி எது பண்ணாலும் சரி மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து நம்ம இடத்துல வந்து குட்டி போட்டு பெருசுப்படுத்தினா மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல வளர்த்துட்டு திருப்பி இங்கே வந்து கொண்டு வந்து விட்டிங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே தான் வரும். ஆனால் நம்ம இடத்துல வளர்ந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பிரச்சனை எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நல்லா அந்த அந்த கொய் டெக்ஸ்டர் கிளாஸ் பில்லி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஒன்றா இறந்துருச்சு, ஃபீமேல் ஒன்றா இறந்துருச்சு. ப்ரோ இதோட நான் என்ன பண்ணுறேன் ப்ரோ, இது என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு இது வாங்கிட்டு வந்து நல்லா செட் பண்ணுங்க. அன்எக்ஸ்பெக்டடாக மெயிலே எனக்கு இல்லை. ஒன்று வந்து எட்டிக்குச்சி இறந்துருச்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ டிசீஸ் வந்து இறந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கோப்ரா சில்லி மசிக்கோட போடுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கப்பியோட போடுறது, அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3ஆவது டைம் இப்போ குட்டி போட போகுதுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் கொண்டாந்து விட்டேன், மெயிலே இல்லை. ஸோ அதுவுமே குட்டி போட்டுச்சு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், குட்டி நான் கேரட் குட்டி பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சுங்களா. ஸோ இது பெருசாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் வந்து கிராஸ் ப்ரீடிங்க்கு விட்டுருந்தேன்னா என்ன இருக்குன்னா, ஸோ இது வந்து கிராஸ் ப்ரீடிங்காக இருக்கும், உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிருக்கும். அதனால் என்னென்னா இதுக்குள்ளே நிறைய குட்டிங்க இருக்குங்க, பட் என்னென்னா கலைக்க விரும்பலை. அதனால் என்னென்னா இப்போ இன்கேஸ் ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலுமே வளர்த்துங்க, தனியாக போட்டே வளர்த்துங்க.
என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு டைம் கப்பி ப்ரீட் ஆச்சுன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம்காச்சும் குட்டி போடுங்க ஓகேங்களா. 2 டைமாச்சும் கப்பீஸ் வந்து குட்டி போடும். நீங்கள் வந்து மேல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கிராஸ் ப்ரீடிங் விட்றாதீங்க. கிராஸ் ப்ரீடிங் விடும்போது என்னென்னா அந்த லைனேஜ் அப்படியே போயிடும். ஸோ ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து அதே மாதிரி ஒரு நாள் 2 நாள்லாம் இப்போ விட்டு வச்சு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட டப்பா இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இதில் விட்றோன்னா ஒரு நாள்லாம் ப்ரீட் ஆனிச்சுன்னா அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. மினிமம் அதாவது ஒரு 10 நாள் ஒட்டுக்கா 20 நாள் ஒட்டுக்கா வச்சுருந்தா தான் நல்லா ப்ரீட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் என்கிட்ட மீன் இல்லை ப்ரோ, மெயில் இல்லை ப்ரோ, அதனால் ஒட்டுக்கா விட்டுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. அந்த ஃபீமேல் மட்டுமே வச்சுருங்க. கண்டிப்பாக அது குட்டி போடும்போது அதுலேருந்து குட்டி வரும்போது பியூர் லைனேஜ் தான் வரும். அதை வந்து நீங்கள் ப்ரீடிங் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிறதுல ரைஸ் ஃபிஷ்ஷு சொல்லி ஆகணுங்க. ரைஸ் ஃபிஷ் செம்ம ரிசல்ட் கொடுக்குதுங்க. குட்டி பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கேன், நல்ல ரிசல்ட்டு, செம்ம ரிசல்ட்டுங்க ஓகேங்களா. ஸோ ரைஸ் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டியில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி இது பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து ஒரு 3 வகையான ஃபுட்டு கொடுப்பேன். ஸோ மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட்ராசைக்கிள் வாங்கி வச்சுக்குவேன். கிளைமேட்டில் அதாவது மாறிச்சு, அதாவது இந்த மாற்றம் தெரிஞ்சதுன்னா இதை கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி விடுவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து 3 வகையான ஃபுட்டு எப்பயுமே இருக்கும் நம்மகிட்ட. 3 to 4 வகையான ஃபுட்டு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு மீன் வளர்த்திட்டு இருக்கோம். ஸோ நான் தண்ணி மாற்றிட்டேன் ப்ரோ, அன்எக்ஸ்பெக்டாக மாற்றிட்டு ஏதோ டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன ப்ரோ, ஏதாவது கம்மி பண்ணலாமா, ஏதாவது ரெடியூஸ் அதை டிசீஸை கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஏஜ்டு வாட்டர் இருந்துச்சுன்னா ஏஜ்டு வாட்டரில் விடலாம். ஸோ அப்படியுமே இறந்துட்டே இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு 70 மீன் இருந்துச்சுங்க, ஒரு 40-50 இறந்துருக்கும். மிச்சம் இந்த 20க்கு வந்து காப்பாற்றிட்டோம். ஆனால் அந்த 20 வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இறக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதாங்க நம்மளுக்கு உண்டானது சூப்பரான மீனுங்க. என்ன ஆனாலும் இனிமேல் இது இறக்காது. டிசீஸே வந்து நீங்கள் உங்கள் ஃபார்மில் இது கேஸ் ஏதாவது டிசீஸ் வந்துருச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் இறக்கவே இறக்காது. இனிமேல் இந்த மாதிரி மீனை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ தண்ணியாக மாற்ற வேணான்னு சொல்லுங்கள், தண்ணியை யூஸ் பண்ணலாம், அப்போ எந்த தண்ணி தான் ப்ரோ யூஸ் பண்ணுறது, எந்த தண்ணி தான் மீன் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் ஃபுல்லாக வெயிலில் தான் இருக்குது, வெயிலில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த மீன் எதுவுமே விட மாட்டோம், அப்படியே இருக்கும். இந்த தண்ணி வந்து நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா தண்ணி டாப்அப் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு மட்டும் தான் இந்த தண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்படியே வச்சுருவோம் டப்பா. வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம். இந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோ எடுக்கிறது ஆல்மோஸ்ட் 12 மணின்னு நினைக்கிறேன். ஒரு 1:30-2 மணி வரைக்குமே இந்த வெயில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வெயில் வந்து அப்படியே நெவந்துட்டு போயிடும். ஸோ இந்த வெயில் வந்து அடிக்கிறனால என்னென்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷ் ஆகிடும். தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து நீங்கள் மாற்றினாவோ இல்லை தண்ணி ஊற்றினாவோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு எதுவும் ஆகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எல்லா இதுவுமே வச்சுக்கோங்க. தண்ணி மாற்றுறதா இருந்தால் இந்த மாதிரி தண்ணி மாற்றுங்க ஓகேங்களா. ரொம்ப மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸோ இதெல்லாம் சிம்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்குங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா மீன் இருக்கிறது, ஆனால் இதில் மீன் விட்டோம்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் மினிமம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆன தண்ணிங்க. இந்த மாதிரி தண்ணிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து மேமாக சொல்லப்போனால் நல்ல சூப்பரான தண்ணிங்க ஓகேங்களா. மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது காமிக்கும் போது என்கிட்ட குட்டி நிறையா போடுது என்னடா நம்மளுக்கு குட்டியே போட மாட்டேது நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து நம்ம புதுசாக வச்சுருக்கோன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து புதுசாக இருக்கணுங்கிறதோட இந்த மாதிரி ஏஜ்டு வாட்ரு, ஸோ இந்த மாதிரி தண்ணிலாம் கிடச்சா ரொம்ப லக்குங்க. இந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் மீனே இறக்காது ஓகேங்களா. ஸோ நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் அதே மாதிரி எனக்குமே இறப்பு அதெல்லாம் வராது. எனக்குமே நான்லாம் சூப்பராக வச்சுருக்கேன் ப்ரோ அப்படிலாம் சொல்ல, எனக்குமே அந்த பிரச்சனைலாம் வருது. எனக்குமே தண்ணி மாற்றினா நானுமே சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவேன்னா, சரி தண்ணி கொஞ்சம் அழுக்காக இருக்கட்டிருக்கு, தண்ணி மாற்றலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றுவேன். ஸோ கொஞ்சம் தான் மாற்றிட்டோம்ல, ஃபுல்லாக மாற்றிடலாம்னு சொல்லிட்டு மாற்றும் போது என்னென்னா அப்போ தான் அந்த மாதிரிலாம் பிரச்சனை. அதே மாதிரி ஃபுட்டுமே அதே மாதிரி தான், கொஞ்சம் சாப்பிடுதுங்கிறதுக்கோசம் என்ன பண்ணிடுவேன்னா சேர்த்தி போட்டுருவேன். ஸோ சேர்த்தி போடும்போது என்னென்னா ரொம்ப சேர்த்தி போட்டால் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக சாப்பிட்டு அந்த பிரச்சனையும் வரும். ஸோ அதனால் அளவாக போடுங்க. அதே மாதிரி ரொம்ப இந்த கேர் எடுத்து பண்ணாதீங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் தெரியுது நான் ரொம்ப கேர் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் ஏன்னா வந்து எனக்கு பார்க்க சூப்பராக இல்லை, நான் இதை என்ன பண்ணிடுவேன்னா ரொம்ப எனக்கு கேர் எடுக்கிறேங்கிற பேரில் என்ன பண்ணிடுவேன்னா, இப்போ தண்ணி கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்காளா, இந்த தண்ணி மாற்றிடலாம்டா, மீன் பாரு நல்லாவே தெரியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ பண்ணிட்டேன்னா மீன் வந்து இதாகிருங்க. அதனால் நான் வந்து ரொம்ப பார்த்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பண்ணுறதுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் கொஞ்சமாச்சும் பெருசாகுது, கொஞ்சம் வளருது ஓகேங்களா. ஸோ நான் மீன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி செட்டப்பில் வளர்த்துங்க. இல்லை ப்ரோ பார்க்க விசிபிளாக இல்லை, பார்க்க அழகாக இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி மாற்றிட்டிங்கன்னா மீன் வந்து இதாகிருங்க. ஸோ நம்ம பண்ணுற மெஜாரிட்டி தப்பே அதுதான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்டு வாட்ரு இது பண்ணுங்கள். ரொம்ப ஆசைப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க ஓகேங்களா.
ரொம்ப ஆசைப்பட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ரொம்ப எனக்கு இந்த மீன் பிடிக்கும், எனக்கு எடுத்து கொடுங்க, ரொம்ப எனக்கு இந்த இதுலேயே தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சதை வச்சு இது பண்ணுங்கள். அதே மாதிரி ஒன்ஸ் ஒன்று செட் ஆகலை அப்படிங்கிறதுக்கோசரம் அது பண்ணாமே இருக்காதிங்க. கண்டிப்பாக இந்த டைம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அடுத்த டைம் ட்ரை பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது தப்பாக வந்து மன்னிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.